499 பாடல். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன.
சிலுவை நாதர் இயேசுவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. மீண்டுமாக நாம் இந்த சபை கட்டத்தில் நாம் கூடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் ஆண்டுடைய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சாட்சி கொடுத்த பிள்ளைகள் நம்முடைய சபை ஐக்கியத்திலே அவர்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அவர்களை கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்கிறோம். ராமச்சந்திர ஐயாவும் அவருடைய மனைவிக்காகவும், அப்படியே தம்பி ரூபன், தங்கை டெசி, தங்கை லிடியா ஜாய், தங்கை ஏதோபே, இவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் உங்களை அன்பாக வரவேற்கிறோம். சபையுடைய ஊழியர்களிலும் சபையுடைய எல்லா விதமான ஊழியர்களிலும் நீங்கள் முனைந்து இருக்கும்படியாக உங்களை அன்பாக சபையாக உங்களை வரவேற்கிறது. தொடர்ந்து ஆகக்கூடிய நிலைமையிலே வளர்ந்து வரும்படியாகவும் சபையார் ஆகிய நாம் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இப்போதும் சின்னமாப்பட்ட சபையிலிருந்து சுப்பிரமணிய அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அதுக்கு முன்னாடி ஜபிக்கலாம். ஆல்பர்ட் அவர்கள் ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவார். இந்த கூட்டம் 1 மணிக்கு முடிவடையும். அதுக்கப்புறம் நாம் சாப்பாடுக்காக நாம் கூடி வருவோம். நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு சிலராக ஆண்டவரே கூடி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே இப்படியாக கூடி வரும்படியான கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டத்தை ஆஸ்வதியும் நன்மை பாட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஞானஸ்தானத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு சகோதரிலும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை முடிவுபெறும் பற்றி கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவரே நீதாம் ஆண்டவரே குரோவை பாட்டம் உதவி செய்யும் ஆண்டவரே. இப்படி கண்களை தயவிட்டும் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே இன்றைக்கு ஞானஸ்தானத்தில் ஆண்டவரே அவர்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. சோதனைகளிலிருந்து நீ ரட்சித்து வருங்காலங்களில் உடைய கிருபையினாலே வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுமான்னு நன்மை செய்யும் ஆண்டவரே. கூட்டத்தை ஆஸ்வதியும் ஆண்டவரே. இப்போதும் கூட ஆண்டவரே சகோதரன் கொடுக்கிற செய்தியை நீ ஆண்டவரே ஆஸ்வதித்தாரும் அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றும் ஆண்டுக்குள்ளும் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளையும் வசனங்களையும் பரலோகத்தின் தந்து எங்களை வழிநடத்த நன்மை பார்த்தும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் இன்றைய தினத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆஸ்வதித்தாரும் நன்மை பார்த்தும் ஆண்டவரே. இவை எல்லாவற்றும் ஆரம்பிச்சராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் தடுக்க எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் இப்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வரும்படியான இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்முடைய வாழ்நாட்டிலே தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே அது எப்படி சந்தோஷமாக காணப்படுகிறதோ அந்த வண்ணமாக நமக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் நம்முடைய குடும்பங்களிலிருந்து பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அது எவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் அப்படியாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் இன்றைக்கு சபையாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய வாழ்நாளிலே கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நிலைமையிலே தான் தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடியதான சத்தியங்களாக இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யாக இருக்கிறான், பழைய ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு புதிய மனிதனுக்குண்டான ஒரு சிருஷ்டிப்புக்குள்ளாக இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் கடந்து வரக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ பழைய காரியங்களை நாம் ஒழித்து கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்பதை நாம் அறிந்து அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால்
அதனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அது மாத்திரமல்ல, அவனுடைய வருகையிலே அதற்குண்டான பலனை நாம் பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இது ஆண்டுடைய சத்தியமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்பணிந்து நாம் நடக்க நம்முடைய இருதயத்தை நாம் சாய்க்கலாம். இன்றைக்கு காலையில் கூட சகோதரர் வாசிக்கும் பொழுது, யோவானின் சிஷ்யம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசித்தோம். இப்போது அதற்கு முன்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது அவருடைய சொந்த ரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அந்த சாட்சியை தான் ஞானஸ்தானத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்தினார்கள். ஞானஸ்தானம் என்பது பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அப்பேற்பட்ட ஒரு சாட்சியை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த சாட்சியை ஆண்டவர் வருகை நாள் வரைக்கும் அதை காத்து நடக்கும்படியாக தான் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த கூட்டத்துக்கு ஆரம்பமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 14 வசனம் வரை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 14 வசனம் முடிய இந்த நிருபத்தை எழுதின தேவனுடைய தாசனை குறித்து நாம் எல்லோருமே நன்றாக அறிந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதாவது ஆண்டோடு கூட இருந்த 12 சீசர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அந்த 12 பேரிலே முதன்மையான 3 சீசர்களை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதில் இரண்டாவதான நிலைமையில் இருக்குது. முதலாவது இருப்பது பேதுரு என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நிலைமையில் இருப்பது யோவான் என்று நாம் பார்க்கிறோம். இவருக்கு இன்னொரு பேர் உண்டு. இவர் அன்பான சீசன் என்று இவரை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இவர் எழுதின இந்த நிருபம், இவர் ஆண்டோடு கூட இருந்த அன்பான சீசர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவருடைய சாட்சி குறித்து நாம் பார்க்கும் பொழுது கடைசியிலே அவருடைய மரணத்தை குறித்து வேதம் இதுவரை வேத பண்டிதர் இல்லை வேதமோ எதுவும் நமக்கு தெளிவுபட சொல்லவில்லை. அப்போது பேதுரு அவரை குறித்து கேட்கும் பொழுது, நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு என்ன என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இவரை கொதிக்கிற அந்த எண்ணெயிலே அவரை அந்த கொதிக்கிற எண்ணெயிலே அவரை முழுகடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிற்பாடு அவர் நலம் பெற்று தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதினார் என்று வேத பண்டிதர்களுக்கு கருத்தாக இருக்கிறது. இப்போ அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த காரியங்களை குறித்தும் அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். என்று சொன்னால், இந்த கடைசி காலங்களிலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஆலோசனை, இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்ற வாலிப பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 14 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பாவ பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். இங்கே பிதாக்கள், பிள்ளைகள், வாலிபர் என்று 3 நிலையிலே இங்கே சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது அங்கே நாம் பார்ப்பது வாலிபரை குறித்து நாம் பார்க்கிறோம். வாலிபர், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பொல்லாங்கன் இந்த உலகத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால், வாலிபர் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்வது என்பது இந்த காலகட்டத்திலே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உலகம்
வாலிபர்களை எந்தளவாக மயக்கி இன்றைக்கு அந்த உலகத்துக்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய பிசாசனுடைய காரியங்கள் எவ்வளவாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். வாலிபர் மாத்திரமல்ல, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இன்றைக்கு உலகத்தோடு கூட சம்பந்தப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் அங்கே உலகத்திலே இணைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இணைந்து கொள்ளக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உலகம் போகிற போக்கு அப்படியாக இருக்கிறது. அப்போ இங்கே அவர் யோவான் இங்கே எழுதும் பொழுது, வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கன் என்று சொல்லும் பொழுது பிசாசானவனை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. பிசாசானவனை நீங்கள் ஜெயித்ததினால் இந்த வாலிப பிராயத்திலே அந்த வாலிப பிராயத்திலே ஆண்டவரை அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. என்று சொன்னால் அவர்களுக்கு அதாவது நண்பர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசை சொற்கள், இப்படி சீக்கிரம் அவர்கள் உலகத்தோடு இணைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இன்றைக்கு அவருடைய நண்பர்கள் மூலியமாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதையெல்லாம் தவிர்த்து கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இதை நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்துக்குள்ளாக நான் வரப்போகிறேன் என்று சொல்லி வரக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு சத்தியமான ஒரு காரியம். அதனால தான் அவர் எழுதும் பொழுது, வாலிபர்களே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு வாலிபர்கள் பிரிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருப்பதினாலே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சாட்சி இன்றைக்கு பகர்ந்த பிள்ளைகள் அவர்களுக்கு அவர் எழுதக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவு சடுதியிலே இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளை அவர்கள் பிசாசானவன் மயக்கி அவனுடைய வழிக்குள்ளாக கொண்டு வர முடியுமோ அப்பேற்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அவன் விரைவாக இன்றைக்கு செயல்படக்கூடிய காரியங்களை நாம் பார்ப்போம். வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் கூட இன்றைக்கு நிறைய காரியங்களை உலகத்துக்குண்டான காரியங்களை காட்டி, உலக ஆசவாசங்களை காட்டி இன்றைக்கு விசுவாசிகள் கூட இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையிலிருந்து வழுகி போகக்கூடிய நிலைமைக்குள்ளாக இன்றைக்கு பிசாசனுடைய நடக்கைகள் இன்றைக்கு அதிகமாக காணக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அந்த 12வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அங்கே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் என்று அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயத்தினுடைய அறிக்கை தான் ஞானஸ்நானத்தின் மூலமாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த பாவங்கள் மன்னிப்பதற்காக நம்முடைய பாவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை கிறிஸ்து எவ்வளவாக செய்தார் என்பதை நாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே அந்த சாட்சியிலே நாம் நிலை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டுவது அது நமக்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ஒரு சில வசனங்களோடு கூட நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:11. அங்கே அப்போஸ்தலர் பவுல் அவர் சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், இங்கே நாம் பார்க்கிறோம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அதுதான் அந்த மேலே உள்ள அந்த 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அதாவது பொல்லாங்கனுடைய நடக்கைகளை குறித்து அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரத்தை நாம் வாசிக்கிறோம்.
அங்கே நாம் வாசித்த அந்த வண்ணமாக அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொன்ன வண்ணமாக அங்கே எப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிதான பாக்கியத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கோம். இங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று அங்கே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கழுவப்பட்ட ஒரு புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக பிள்ளைகள் கடந்து வரக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ புதிதான வாழ்க்கைக்குள்ளாக வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய சாட்சிகளாக அந்த பழைய சுபாவ காரியங்களை நாம் ஒழித்தவர்களாக, புதிய மனுஷனுக்குண்டான சுபாவங்களை நாம் தரித்தவர்களாக, புதிய பிறப்புக்குண்டான ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தான் நான் அவர் எழுதும் பொழுது, வாலிபர்களே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அவர் 2 முறை அந்த வார்த்தையை அவர் அந்த இடத்துல அவர் உபயோகிக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ உலகத்துக்குண்டான காரியங்களை நாம் விட்டு இன்றைக்கு ஆண்டுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கோம். இப்போ நாம் அதை அங்கே சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆவியினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் பரிசுத்தமான்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியத்துக்குள்ளாக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு கடந்த வாழ்க்கையிலே நாம் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகினவர்களாக இருந்தோம். கர்த்தர் அதிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த பாவ வழியிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து இன்றைக்கு புதிதான ஒரு மனுஷனுக்குண்டான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நீதிமான்களாக அவருடைய நீதியை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கும் பொழுது கொலோசியர் 3ஆம் அதிகாரம், இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3 1 - 4. நீங்கள் மனிதர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கே அதாவது அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிற வண்ணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயத்துக்குள்ளாக வந்திருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்த்தோம். சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று இங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இப்போ பூமியில் உள்ளவைகள் எவைகள்? அதை தான் நாம் ஏற்கனவே நாம் அந்த கொரிந்தியர் நிருபத்தில் நாம் வாசித்தோம். அந்த 9-10 வசனங்களை நாம் வாசிக்கவில்லை, ஆனாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளான பூமிக்குண்டான காரியங்களாக இருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடியதான அந்த உலக வழக்கத்துக்குண்டான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்று இங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நாம் மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பரலோகத்துக்குண்டான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடிய காரியங்கள், தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடிய காரியங்கள், தேவன் நமக்கு என்ன ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறாரோ அதன்படி நாம் நடக்க அவருக்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அந்த மேலானவை கொண்டான காரியங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அங்கே சொல்லும் பொழுது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. முற்காலத்திலே நாம் இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக இல்லை. இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட நாம் அங்கே சொல்லும் பொழுது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தை நாம் எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு வாக்கியம்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியை நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டதினாலே நாம் எவ்வளவு பாக்கியத்தை இன்றைக்கு நாம் பெற்றோம். உலக பிரகாரமாக அநேக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய காரியங்களை நாம் பாடலாக கூட நாம் பாடினோம். சிலுவையை நான் விடேன். சிலுவை என்று சொல்லும் பொழுது அது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளான ஒரு காரியம் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையை, அதாவது அந்த கிராஸை கழுத்தில் தொங்க விட்டிருக்கிறது அல்ல, சிலுவையை நான் விடேன் என்று அங்கு சொல்லும் பொழுது, அந்த சிலுவை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக வரக்கூடியதான போராட்டமான ஒரு வாழ்க்கை. அதாவது சத்தியத்திற்காக நாம் நிற்கும் பொழுது, தேவ வசனத்துக்காக கர்த்தர் என்னுடைய பாவத்துக்காக இவ்வளவு பெரிதான ஒரு பரிகாரத்தை அவர் அந்த கல்வாரி சிலுவையில் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அதை நான் விசுவாசித்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சாட்சிகளாக இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கும் பொழுது ஒரு சில விதமான போராட்டங்களை நாம் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆண்டுடைய வசனத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு சில விதமான போராட்டங்களை நாம் சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி அந்த போராட்டங்கள் வரும் பொழுது, அந்த சோதனைகள் வரும் பொழுது நாம் விழுந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இங்கே யோவான் அவருடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் வாலிய பிரியம் என்பது அதாவது ஒரு உலகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியதான ஒரு வயதாக அது இருக்கிறது. அதுதான் பிரசங்கியில் கூட சாலமோன் அங்கே எழுதும் பொழுது, வாலிபனே உன் வாலிய பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை. நாம் ஒரு வாலிய பிராயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது அவருடைய எதிர்காலங்கள் அது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காலமாக ஆண்டவர் அதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அநேக சாட்சிகளை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நாம் இருக்கிறோம். இது நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், சபையினுடைய ஐக்கியத்திலே நாம் வந்துவிட்டோம் என்ற அந்த எண்ணத்தோடு மாத்திரம் நாம் இல்லாதபடிக்கு ஆண்டுடைய சபையினுடைய காரியங்களிலே நாம் முன்னேறி வரக்கூடியவர்களாக, வேதத்தை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக, ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சபையிலே இருக்கக்கூடியதான பொறுப்புகளை நாம் எடுத்து நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் முன்னேறி வரும் பொழுது மேலும் மேலுமாக கர்த்தர் உங்களை அநேக காரியங்களிலே முதன்மையான நிலைமையிலே ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அப்படியாக வாலிய பிராயத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாமே இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்குள்ளாக ஆண்டவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் வேதத்தை நாம் நன்கு அறிந்து அந்த வேதத்தை ஆண்டுடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரமாக நம்முடைய இருதயத்தை நாம் சாய்த்து அவருக்கு உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாமே அவர் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த சாட்சியின் பிரகாரமாக சபையில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இன்றைக்கு ஐக்கியத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையோடு கூட உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை முடிந்து விடாதபடிக்கு இன்னும் மேலும் மேலுமாக நீங்கள் கனி தரக்கூடிய பிள்ளைகளாக, நல்ல ஒரு சபையில் நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. இதுதான் நாம் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அது நல்ல பழங்களை கொடுக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழாதபடிக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான நல்ல கனியை நாம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய கனியை நாம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, நாம் வேதத்திலே நாம் வளரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகவும் நன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் அவர் எழுதும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் உங்கள்
ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நாம் பல்லாங்கனை நீங்கள் இன்றைக்கு ஜெயித்து இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நீங்கள் ஒருபோதும் நழுவிவிடக்கூடாது. மேலானவைகளை நாம் தேடக்கூடிய பிள்ளைகளாக தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வளரக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்தது. அவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கும் பொழுது அதை தீர்த்துக்கெழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது இதே தான். அதாவது பழைய மனிதனுக்கு உண்டான சுபாங்களிலிருந்து கர்த்தர் நம்மை எப்படியாக இன்றைக்கு மீட்டெடுத்தார் என்பதை அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தீர்த்துக்கெழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3-7 வசனங்களை வாசிக்கலாம். காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பில் நடக்கிறவர்களும் இசைகளுக்கும் எண்மைகளுக்கும் அழிவுறுத்தவர்களும் குருகுலத்தோடும் பராமையோடும் தீவனம் பண்ணுதவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவருடன் பகைக்கிறவர்களும் ஆகியிருந்தோம். நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதி கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுங்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரத்தக்கதாக அவர் நமது ரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தது. அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய முற்காலத்திலே நம்முடைய வாழ்க்கைக்குண்டான காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமான ஒரு நிலைமைக்குள்ளாக இருந்தது. அப்பேற்பட்ட அந்த விரோதமான நிலைமையிலிருந்து இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்த பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி எழுந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அங்கே சொல்லும் பொழுது நாளிலிருந்து வாசிக்கும் பொழுது நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷரின் மேல் உள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாகுதியினாலும் நம்மை ரட்சித்தார் என்று அங்கே சொல்லக்கூடிய நம்முடைய நீதியெல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போது நம்முடைய நீதியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்தார். தேவன் நம்மில் வைத்த இரக்கத்தை நாம் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அது சொல்லி முடியாத இரக்கமாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தகுதி இல்லாத நம்மை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம். கிறிஸ்து சிலுவிலே அவர் நமக்காக பட்ட அந்த பாடுகள் நிமித்தமாக அவர் நமக்காக அந்த சிலுவிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலியமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம். அங்கே சொல்லும் பொழுது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய நீதி நிமித்தம் நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாகுதியினாலும் நம்மை ரட்சித்தார் என்று அங்கே சொல்லக்கூடிய இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய புதிதான ஒரு ஆவிக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்க நாம் முற்படக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு காலையில் கூட நாம் ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் கூட நாம் வாசித்தோம். ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று அங்கே சொல்லக்கூடியது நாம். இப்போது இந்த வார்த்தையை சகோதரர்கள் என்னிடத்திலே கேட்கும் பொழுது எனக்கு அதை பற்றி எனக்கு புரியல. இது என்ன, இது சாட்சி எப்படி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு காரியம் இருந்தது. அப்போது சகோதரர்கள் எனக்கு விளக்கமாக இந்த காரியத்தை சொல்லும் பொழுது தேவன் நம்மை வழிநடத்தக்கூடிய காரியங்கள். அதாவது
குடும்பத்தை விட்டு நான் தனியாக ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போது அங்கே நாம் குடும்பத்தை விட்டு தூரம் இருக்கும் பொழுது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நெருங்கி இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது படிப்பின் விஷயமாக இல்லை வேலை நிமித்தமாகவோ ஏதோ ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் அப்படி தனியாக இருக்கும் பொழுது ஒரு சில தவறான பாதைக்குள்ளாக அவருடைய நண்பர்கள் நம்மை வழிநடத்தும் பொழுது இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி அதை உணர்த்தக்கூடியதை தான் பரிசுத்த ஆவியான் நம்முடைய ஆவியிலே கூட சாட்சி கொடுக்கிறார்கள். இதை நீ செய்யக்கூடாது, இதிலிருந்து நீ விலக வேண்டும், நீ தேவனுடைய பிள்ளை, உனக்காக கிறிஸ்து பாடுகளை சகித்திருக்கிறார், உனக்காக அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார், உனக்காக அவருடைய பசுமான இரத்தத்தை சிந்தப்படுத்திருக்கிறார். இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியங்களை அதை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்லும் பொழுது அவருடைய பாடு மரணத்தை எங்களுடைய சரீரங்களிலே நாங்கள் சுமந்து திரிகிறோம் என்று அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும்? அவருடைய பாடு மரணத்தை தான் நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே என்னுடைய மறுபடியுமாக நாம் பாவத்துக்குண்டான காரியங்களை செய்யாதபடிக்கு அந்த வார்த்தை நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய காரியங்களை நாம். அதனால் தான் அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை நாங்கள் எப்போதும் என்னுடைய சரீரங்களே நாங்கள் சுமந்திருக்கிறோம். பூமியிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. யாருமே இது நீ செய்யக்கூடாது, இதிலிருந்து நீ விலகி இருக்கணும்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அவைகள் எல்லாமே தகுதியாக இருக்குமா, இதனாலே ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுமா அல்லது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுமா என்பதை நாம் யோசித்து அந்த காரியத்தை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக. கர்த்தர் நமக்கு செய்த மாபெரும் வாக்கியம், நம்முடைய நீதி நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கவில்லை. அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆவியினுடைய புதிதாகினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று நாம் இப்படிப்பட்ட ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாட்சிகளாக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய எதிர்காலத்தை அது எவ்வளவாக அது நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டியது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம். கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்குண்டான ஆசா பாசங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அதனாலே வரக்கூடிய பலன்கள் அதிகம் என்று நாம் உலகத்திலே இருக்கக்கூடிய காட்டிலும் தேவன் நம்மை பெரிய ஒரு நிலைமைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய காரியங்களை நாம் கர்த்தர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை அனுதினமும் நம்மை வழிநடத்த அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் அதை தான் அங்கே 40ஆம் அதிகாரத்தில் சொல்லும். அடிக்கடி நான் அந்த வார்த்தையை நிறைய முறை அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். எப்பொழுதும் நம் நினைவாக இருக்கக்கூடிய கர்த்தர் என்று அங்கே சொல்லக்கூடியது நாம் மறந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்று. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் எந்த வழியிலே போனாலும் அதிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார் என்று நாம் ஒரு இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்துக்குள்ளாக தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தில் நாம் அதே 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாக பொழிந்திருக்கிறார் என்று நாம் கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பாக்கியத்தை நாம் விட்டுவிடாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை சாட்சியாக அறிவித்த கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் எப்படி ஆண்டுடைய சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும் என்பதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அது கிருபையினாலே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம்.
ஏற்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 20 வசனம் வரை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 23 வசனம். நாம் தளத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சம் வழியாக திரையின் வழியாக புதிதும் ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறோம். 23 தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாகும். துர்மணத்தாற்றை நீங்கள் தெரிவிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் புத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிலையத்தோடும் சேரக்கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று கொரிந்தியருக்கு நிருபத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இங்கே சொல்லும் பொழுது அந்த 22வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம் என்று அங்கே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லக்கூடிய அந்த காரியங்களை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து கர்த்தர் நம்மை ரட்சித்த அந்த இரக்கத்தை நாம் எண்ணி அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, அவருக்கு உண்மையான பிள்ளைகளாக நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை தான் இங்கே சொல்லக்கூடிய துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் என்று இங்கே சொல்லக்கூடிய நாம் துர்மனசாட்சி பழைய மனிதனுக்குண்டான அந்த சுபாவங்களை நாம் கலைத்த பிள்ளைகளாக புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வரக்கூடிய நாம் நம்முடைய அதாவது தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரப்படுவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கூடும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன நாம் நம்பிக்கையுள்ள ஒரு அறிக்கையை நாம் இன்றைக்கு நாம் வெளியிட்டு அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியுள்ளவர்களாக நாம் அந்த நம்பிக்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் அந்த 22வது வசனம் நமக்கு தெளிவாக அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்போது நமக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் நமக்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். நம்மை மீட்பதற்காக நமக்கு பெரிதான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அங்கே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று நாம் இப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் என்ன நாம் அறிக்கையிட்டோமோ, எந்த அறிக்கையை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அந்த அறிக்கையிலே நாம் உறுதியாக நாம் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். வாழை பிராயம் என்பது ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளான ஒரு வயதாக அது இருக்கிறது. இப்போ அந்த வயதிலே நாம் ஆண்டவரை நாம் மகிழ்ப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ நாம் முற்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் அப்படியாக இன்றைக்கு அதிசீக்கிரமாக வாலிபர்களை இன்றைக்கு உலகத்தில் இழுக்கக்கூடிய அநேக காரியங்கள் இன்றைக்கு பிசாசானது இன்றைக்கு மேலோட்டமாக காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை நாம் அதனால தான் நான் இப்போ பேதுரு அவருடைய நிருபத்தில் எழுதும் பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அங்கே சொல்லக்கூடியது நாம். இப்போ தெளிந்த புத்தி நமக்கு விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கோம். அந்த ஒரு சில காரியங்களிலே அந்த தெளிவு இல்லை என்று சொன்னால் சீக்கிரம் நாம் உலகத்தோடு கூட நாம் ஒப்புரவாகக்கூடிய வழிக்குள்ளாக அவன் நம்மை வழிநடத்தக்கூடிய காரியங்களை நாம் ஏற்பட்ட ஒரு வழிக்குள்ளாக நாம் செல்லாதபடிக்கு கர்த்தருடைய வேதத்திலே நாம் இரவும் பகலும் தியானமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக
எப்பொழுதும் நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே, நாம் எனக்கு இந்த உலகத்திலிருந்து என்னை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதனாலே நாம் பெறக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்று நாம் ஆண்டவர் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 13வது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளை நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அங்கே சொல்லக்கூடிய நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லும் பொழுது ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால், ஆதி முதலிலிருந்து யார் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தது. ஏன் இங்கே வாலிபர்களுக்கு மாத்திரம் அந்த பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் எழுதுகிறேன் என்று அவர் ஏன் சொல்ல வேண்டும்? நீங்கள் அறிந்திருக்கிறதினால் இருந்தால் என்று அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அவர் அங்கே சொல்லும் பொழுது என்று சொன்னால், வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாகிறது. அதுதான் இங்கே அவர் எழுதும்போது வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால், அந்த வார்த்தையை நாம் அதிக ஆழமாக அதை கவனிக்கும் பொழுது இன்றைக்கு உலகத்தினுடைய காரியம் எவ்வளவாக மனிதர்களை அது சுட்டி இழுக்கக்கூடிய காரியங்களை நாம் உலகத்தினுடைய மேன்மையான காரியம், உலகத்தினுடைய அந்த எல்லா விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அநேக வாலிபர்கள் விழுந்து போகக்கூடிய அநேக காரியங்கள் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வாலிபர்களுடைய நடக்கைகள் இன்றைக்கு எவ்வளவு கேடான ஒரு நிலைமைக்குள்ளாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறதை நாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கு அநேக விதமான போதைப் பொருளுக்கு இன்றைக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் அநேக வாலிப பிள்ளைகள் தான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாக இருக்கிறதை நாம் செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் நாம் கேட்கக்கூடியவர்களாக வாசிக்கக்கூடியவர்களாக. அப்பேற்பட்ட அந்த உலகத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததினாலே தான் அங்கே அவர் மகிழ்ச்சியாக அங்கே எழுதும் பொழுது பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அங்கே சொல்லக்கூடியதை நாம் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு என்ன நிறுவம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:15-16. திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைதலின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர பிள்ளைகளின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. இதை தான் நாம் ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். இங்கே சொல்லும் பொழுது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அந்த அடிமைத்தனம் என்ன? பழைய மனிதனுக்குண்டான சுபாவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்போ நாம் எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட அவர் எப்பொழுதும் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எந்த வழியில் நடக்க வேண்டுமோ அதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக. ஆனால் அந்த சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த சத்தத்தை நாம் அந்த சத்தத்திற்கு செவி சாய்க்காமல் அதை மறுதளித்து போகும் பொழுது நம்முடைய வழி வேறு விதமான ஒரு வழிக்குள்ளாக அது செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் அந்த அடிமைத்தன ஆவியிலிருந்து நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதுதான் நாம் அங்கே வாசிக்கிறோம். திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாரத்தின் ஆவியை இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். பெரிதான ஒரு வாக்கியம். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். பொல்லாங்கனுடைய அடிமைத்தன காரியங்களிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவரை நீங்கள் அறிக்கையிட்டு அவருடைய சொந்தரட்சராக உங்களுடைய சொந்தரட்சராக நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளாக. அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவருடைய அந்த வழிநடத்தலை நாம் அறிந்து
அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளப்படுகிறார் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6 to 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 4 6 to 10 வசனங்கள். பத்துலேருந்து போதும். இங்கே நான் வாசிக்கிறோம். இங்கே சொல்லும் பொழுது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய் என்று அங்கே சொல்லக்கூடிய நாம் அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போது அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவார ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மறுபடியுமாக அந்த அடிமைத்தன ஆவியை நீங்கள் அதை நீங்கள் அதற்குள்ளாக நீங்கள் செல்லக்கூடாது என்பதை தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடியது. நம்ம அதுதான் நீங்கள் அங்கே சொல்லும் பொழுது, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி என்று அங்கே சொல்லக்கூடிய நாம் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்குண்டான காரியங்களை நாம் விரும்பக்கூடாது என்று அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை. கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அங்கே கலாத்திய நாட்டில் உள்ள அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் மறுபடியுமாக அந்த நியாயப்பிரமாணத்துக்குண்டான காரியங்களை, கிறிஸ்துதான் தேவன், அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்னமும் உயிரோடு ஜீவிக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு சில விதமான வேத பாடல் மூலியமாக அவர்கள் மறுபடியுமாக அந்த நியாயப்பிரமாணத்துக்குண்டான காரியங்களுக்கு அவர்கள் செல்வதனாலே அவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதில் அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், புத்தி இல்லாத கலாத்தியர் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள். இப்போ அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். மறுபடியுமாக அதே அடிமைத்தனத்துக்குண்டான ஆவிக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடாது என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அந்த அடிமைத்தனத்துக்குண்டான காரியங்கள் என்ன? இங்கே உலகத்துக்குண்டான பாவ காரியங்கள் என்ன? அந்த பாவ காரியத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்தார். அதிலிருந்து நாம் விலக்கி நம்மை காத்து இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய அப்பா பிதாவென்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவார ஆவியினுடைய அந்த வழி நடத்துதலை நாம் அறிந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தையில் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக அவருடைய கருத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அதை அவர் நம்மை அவரை பொறுப்பெடுத்து கொண்டு நாம் நடக்க வேண்டிய வழிக்குள்ளாக அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன். வாலிபர்களே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததே நான் இந்த உலகத்துக்குண்டான காரியங்களை நாம் யோசிக்கும் பொழுது இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ரட்சிப்புக்குள் வந்திருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரணம். இது நமக்கு மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. இப்போது எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக இன்றைக்கி வாலிப பிள்ளைகளும் மற்ற அந்த பெரியவர்கள் அந்த பெரியம்மா கூட இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த சாட்சி இன்றைக்கி பகர்ந்தது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த உலகத்திலிருந்து உங்களை நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறோம். அதுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். மறுபடியுமாக இந்த உலக காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடிய நிலைமைக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம் என்று சொன்னால் அதனால் ஆண்டவர் துக்கப்படக்கூடியவராக இருக்கிறார்.
ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வழிநடத்தின அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து சாமுவேலிடத்தில் எங்களை வழிநடத்தும்படியாக, எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக ஒரு ராஜாவை நீர் எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாமுவேலிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி அந்த வார்த்தையை சாமுவேல் கேட்ட பொழுது அவருக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அவர் ஆண்டுடைய சமூகத்திலே அதை குறித்து அவர் துக்கப்பட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த வேளையிலே கர்த்தர் அவரோடு கூட சொல்லும் பொழுது, எதுவரைக்கும் நீ இப்படி துக்கப்பட்டு கொண்டிருப்பாய் என்று சொல்லி, அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தான் தள்ளினார்கள் என்று அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எவ்வளவு ஒரு அந்த அவருடைய இருதயத்தினுடைய குமுறல், அவருடைய வேதனை கொண்டான காரியங்களை நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவார்கள் என்பது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால் தான் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தின அந்த நாள் முதல், அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின நாள் முதல் கொண்டு, என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டாம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அடிக்கடி அந்த வார்த்தை உபயோகித்த காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? இவர்கள் மனம் மாறக்கூடியவர்களாக போய்விடார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்லும் பொழுது, அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தான் தள்ளினார்கள் என்று அங்கே சொல்லும் பொழுது, அது ஆண்டவருக்கு எவ்வளவு துக்ககரமான ஒரு விஷயம். அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மனிதனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லப்பட்டேன். ஏனென்று சொன்னால், மனிதனுடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமாக அங்கே செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்று நாம். அதனாலே தான் ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது, மனிதனை படைத்ததற்காக நான் விசனம், மற்ற எதை படைத்ததற்கு ஆண்டவர் விசனப்படவில்லை, மனிதனை படைத்ததற்கு மாத்திரம் அவர் விசனப்படக்கூடிய காரியங்களை நாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம் ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை. தேவனே எனக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கே முதலிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இங்கே நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நம்ம இங்கே வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் யோவான் அங்கே அவர் நிறுவனத்தில் எழுதும்போது, வாலிபர்களை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்தை நாம் வாசிக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று 2வது விசை கூட அதே வார்த்தையை அவர் பயன்படுத்தக்கூடிய காரணம். இங்கே சொல்லும் பொழுது, வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினால், பிசாசானவன் எய்யக்கூடிய அந்த அம்பை நாம் எதிர்த்து அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்ததினாலே நீங்கள் பலவான்கள் என்று அங்கே சொல்ல வேண்டியது. உலகத்தினுடைய ஆசாபாசங்களை காட்டி அவன் இழுக்கக்கூடிய அந்த தந்திரமான அந்த காரியங்களுக்கு உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளாதபடிக்கு, கிறிஸ்து எனக்காக செய்த அந்த ரட்சிப்புக்குண்டான வழியை நான் அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் பலவான்கள் என்று அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் இது நம்ம எபேசியரில் 6ஆம் அதிகாரத்திலே அதை தான் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6:10 சொல்லும்போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்னென்ன அவனை பாதுகாத்து கொள்ள என்னென்ன போர் கவசங்கள் என்னென்ன தேவைப்படுகிறதோ அதே தான் இந்த உலக வாழ்க்கையில் பொல்லாங்கன் எய்யக்கூடியதான அந்த அம்புகளை எதிர்த்து மிக்க திராணி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக நாம். அதுதான் நாங்கள் சொல்லும் பொழுது கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று அங்கே சொல்லப்படுது. அப்படி சர்வாத வர்க்கத்தை நாம் தனித்தவர்களாக பொல்லாங்கன் எய்யக்கூடியதான அந்த அம்புக்கு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ள பிள்ளைகளாக நாம் என்னென்ன காரியங்களை அங்கே சொல்லியிருக்கிறாரோ எல்லாமே ஆவிக்குரிய பட்டயங்களாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக. அதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவனுக்கு இடம் விடாமல் இருப்பதற்கு அங்கே இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே அவனை நான் மேற்கொள்ள திராணி உள்ளவர்களாக நாம் வேதத்தினுடைய காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னார். நாம் உலகத்துக்குண்டான காரியங்களில் சீக்கிரம் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை அவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்படுவோம். வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி நீங்கள் பலவான்களாக இருப்பதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த சாட்சியை இன்றைக்கு ஞானஸ்நானத்தின் மூலியமாக வெளிப்படுத்தின பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளாக கடந்து வர அந்த திராணி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ தேவன் உங்களை அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக தேவன் உங்களை சிறப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பமாக அது இருக்கிறது என்று அதுதான் யோவேல் அவருடைய அங்கே அவருடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதும்போது யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று அங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8 பக்கம் சொல்லுங்கள். இது இந்த பைபிளில் வந்து நான் வேறு பக்கம் எடுத்து வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை பிரித்து உங்கள் தேவனான கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீர்த்து மனசாரப்படுகிறவராக இருக்கிறார். அதிகாரம் சொல்லும்போது ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்களை முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சொந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். முழு இருதயத்தோடு அவரை நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கக்கூடியதை நாம் இங்கே சொல்லும் பொழுது இருதயத்தை கிழித்து என்று அங்கே சொல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று அங்கே சொல்லக்கூடியது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசன வார்த்தைகளாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை நாம் கிழித்து நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகவும் நன்மையான ஒரு காரணமாக நீங்கள் இன்னும் அதிகமாக கனி கொடுக்க அது நமக்கு உதவியாக இருக்கிறதை நாம் மறுபடியுமாக பயப்படுகிற அந்த ஆவிக்குள்ளாக நாம் இல்லாதபடிக்கு புதிதான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் முழு இருதயத்தோடு அவரை நாம் பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் அதுதான் நமக்கு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையாக
அதுதான் அங்கே அப்போஸ்தலன் பவுல் கூட கலாத்திற்கு நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது அங்கே சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அங்கே சொல்லக்கூடியது. நாம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் கடைசியாக அந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 2:20 அடிக்கடி வாசிக்கிற வேத வசனங்கள் தான். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை தான். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அங்கே சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பிக்கை, இவ்வளோ ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் நமக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்குது. இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் இன்றைக்கி பூமியிலே அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. சென்ற நாட்களில் கூட இந்த அமெரிக்காவில் நடந்த ஒரு கோரமான ஒரு காரியம், அநேக வீடுகள் கூட அங்கே பற்றி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதில் எல்லாமே ஆண்டுடைய வருகைக்கு எத்தனமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி உலகத்தில் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், முன்கூட்டி ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் இப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அது நமக்கு மிகவும் நன்மையான ஒரு காரியமாக இருக்குது. ஆண்டுடைய வருகையிலே அதற்குண்டான பலனை நாம் பெறக்கூடியவர்களாக, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், கிறிஸ்து நம்மிலே மகிமைப்படக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் ஒரு சில காரியங்களிலே நாங்கள் யோசிக்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுடைய காரியங்களை குறித்து நாங்கள் ஒரு முறை நாங்கள் யோசித்து கொண்டோம். பேசும் பொழுது நம்முடைய ஐயா தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இன்றைக்கி அவரா மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு ஊழியக்காரனும் இன்றைக்கி ஊழியர் செய்வது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தின தேவ மனிதன். சத்தியம்தான் அவருக்கு முக்கியமான ஒரு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்காத ஒரு ஊழியக்காரர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஊழியக்காரர் யாருதானே இருக்கும். இப்போ அப்பேற்பட்ட ஊழியக்காரர்கள் யாருமே இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லாருமே இன்றைக்கு வருமானத்தை எதிர்பார்த்து தான் இன்றைக்கு ஊழியத்துக்கு வரக்கூடிய காரணம். இப்பேற்பட்ட அந்த தேவ மனிதனுடைய அவருடைய அந்த வார்த்தைக்குண்டான காரியங்களை நமக்கு அறிவித்ததினாலே, இன்றைக்கு நாம் அதை கேட்டு நாம் சீர்பட்டதினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மை அர்ப்பணித்து நாம் அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி, சபைக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். ஆண்டவர் இன்று இந்த நாளிலே உங்களை சபையில் ஒரு அங்கமாக இணைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் செய்ய உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். கடைசியாக அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம், நேரம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் இந்த 12-3 வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளை, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரை, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய காரியங்கள் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லி அந்த 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உலகத்திலிருந்து பிரித்திருக்கப்பட்ட பிள்ளைகள் தேவ வசனங்களிலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவருக்கு உண்மையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறபடினாலே நம்ம அழைத்தவர் உண்மையில் வர இருக்கிறது போல நாமும் அவருக்கு உண்மையில பிள்ளைகளாக ஜீவித்து அவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். தேவன் தமது வசனங்களை இன்றைக்கு நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். தீமைகள் அகன்றோட எல்லாம்
செய்தி கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். பாலிபிலே பொல்லாங்கனை ஜெயித்தனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த உலகத்திலே பிசாசானவன் அவனை ஜெயிக்க நம்முடைய சுயபலத்தினால் முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற பலத்தோடு நாம் அவனை ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். வாலிப பிராயத்திலே அதிக சோதனை உண்டு. எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாத ஒரு பலனை ஆண்டவற்றிலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்கள்லாம் நாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் அன்றைய வார்த்தையை அருமையாக நாம் கேட்டோம். எப்படி தாவீதோ சிறிய சிறிய ஒரு 17 வயசு தான் அவன் அந்த பெரிய கோலியாத்தை எப்படி மேற்கொண்டான்? அவனுடைய பலத்தினால் மேற்கொண்டானா? இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்திலே முன்னிடத்தில் வரேன் என்று சொன்னான். தேவனுடைய நாமத்திலே ஒன்றிடத்தில் வரேன்னு சொன்னபோது ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுத்தாரு, அவனை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்தாரு. அதுபோல் நாமும் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய சொந்த கிரியினாலோ சொந்த பயப்பத்தினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. ஆண்டு கிருபினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அதை அனுதினமும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்வ நிச்சயத்தோடும் உண்மையுள்ள இதயம் துர்மனச்சாட்சி நீங்கப்பட்ட இதயம் இப்படிப்பட்ட அதை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நாம் கத்திற்கு பிரியமாக நாம் நடக்கும்போது நாம் வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். இப்போது ஜபத்துக்காக ரோஸ் பிரதர் ஜெபம் பண்ணுவார். கூட்ட ஆசீர்வாதத்துக்காகவும் இப்படி சாப்பாட்டு காரியத்துக்காகவும் நாம் ஜெபம் பண்ணி இந்த முடிவடையும். கரெக்டாக 3 மணிக்கு மீண்டும் அந்த கூட்டம் நடைபெறும். அடுத்த 3ஆம் செய்திக்காக நாம் கூடி வருவோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த குமாரனும் எங்கள் அருமை இரட்சகரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆமான்றே இந்த நாளையும் கூட கர்த்தாவே நீ தேர்ந்தெடுத்து தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஒரு சிலர் ஆன்றே ஞானசான பெருமடியான கிருபையிலே நீர் கொடுத்தமைக்காக ஆன்றே நீர் அவர்களை ஆண்டு கொண்ட கிருபைகளுக்காக கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் அநேக விதமான காரியங்களை கர்த்தாவே இங்கு வாசித்தோம். உம்முடைய தாசன் மூலமாக கொண்டு வந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கர்த்தாவே உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அதனை கேட்டு நாங்கள் அன்றே அதனை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் சிஷ்யரை நினை என்று சொல்லுகிற வண்ணமாக வாலிப தம்பிகள் தங்கையில் கர்த்தாவே இன்றைய தினம் ஞானசானம் எடுத்திருக்கிறார்கள். அவர்களை பிசாசானவன் தொடாதபடிக்கு தேவரீர் உடைய பரிசுத்தமான கிருபை கொண்டு நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர்கள் நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பாதுகாத்துகளும் உடைய கண்ணில் தயக்கட்டும். விசேஷமாய் கூட கர்த்தாவே எங்கள் அருமையான சகோதரர் ராமச்சந்திரன் ஐயாவை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவருக்கு ஏற்ற கிருபித்தாரும் உடைய கண்ணில் தயக்கட்டும். உங்களுடைய கிருபியாருக்கு உதவி செய்கிறாங்க. அவர் கொடுத்த சாட்சி அவர் ஞானசானம் எடுத்திருக்கிறார். அன்று உங்களுடைய அவையில் ஒரு அங்கத்தினராக அவர் சேர்க்கப்படும் பொழுது நீர் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அந்த வண்ணமாய் கர்த்தாவே நாங்களும் தேவரீர் அந்தபடி நடக்கத்தக்கதாக கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பாதுகாத்தோடும் உடைய கண்கள் தயக்கட்டும். உங்களை கிருபையாக இருக்க உதவி செய்கிறார்கள். விசேஷமாய் கூட கர்த்தாவே எங்களுக்கு இந்த மதிய உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அந்த உணவு உண்டு நாமத்தின் நிமித்தம் கிருபையாக இருக்க ஆண்டே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே ஒன்று நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பாதுகாத்தவர்களும் உடைய கண்கள் தயாரிக்கட்டும். இந்த கிருபையாக இருக்க உதவி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதை என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரம்